காதலிக்க மறுத்ததால் +2 மாணவியை கத்தியால் குத்தி கொலை செய்த வாலிபர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் சேரங்கோட்டை பகுதியை சேர்ந்தவங்க ஷாலினி. இவங்க வந்து +2 படிச்சு வந்துட்டு இருக்காங்க. டெய்லியும் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போற வழியில இன்று காலைல பாத்தீங்கன்னா அதே பகுதியை சேர்ந்த முனிராஜ் சொல்லிட்ட ஒரு பையன் நம்ம இருக்காங்கன்னா அந்த பொண்ணை கத்திய வச்சு கழுத்துல குத்தி அந்த பொண்ணை வந்து கொலை செய்திருக்கான். என்ன காரணம் சொல்லிட்டு போலீஸ்காரன் விசாரிக்கும் போது பல உண்மைகள் தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து அந்த பொண்ணு ஸ்கூல் போற வழியில இந்த பையன் வந்து தொடர்ந்து அந்த பொண்ணை வந்து வற்புறுத்தி இருக்கான் காதலிக்க சொல்லி. இன்று என்னாச்சுன்னா அந்த பொண்ணு நடந்து வரும்போது அந்த பொண்ணு வந்து பேசுற மாதிரி பேசிக்கிட்டு கத்தியை வச்சு கழுத்துல வெட்டி அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணியிருக்கான். இது போல பல முறை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து இந்த பையன் டார்ச்சர் பண்ணியிருக்கான் காதலிக்க சொல்லி. இந்த விஷயம் பொண்ணு வீட்டுக்கு பையன் தெரிஞ்சு ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த பையனை வந்து கண்டிச்சிருக்காங்க. அப்படி இருந்து பாத்தீங்கன்னா இன்று காலையில அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போற வழியில அந்த பையன் வந்து பேசிட்டு இருந்து அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா கழுத்துல கத்தியை வச்சு குத்தி அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணியிருக்கான். இப்போ போலீஸ்காரங்க முனிராஜ் என்ற இளைஞரை வந்து கைது பண்ணி இப்ப காவல் எடுத்திருக்காங்க. தொடர்ந்து ஷாலினியுடைய உறவினர்கள்லாம் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அந்த பையனை வந்து வெளியே விடுங்க, நீங்க அவனை கைது செய்ய வேண்டாம், அவனுக்கு எந்த தண்டனை நீங்க கொடுக்க வேண்டாம், நாங்களே அவனை கொன்றோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டுல இது போன்ற சம்பவம் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு பொண்ணு உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு போகுதுன்னா ஏன் அந்த பொண்ணை போயிட்டு நீ டார்ச்சர் பண்ணி லவ் பண்ண சொல்லணும்? அந்த பொண்ணுக்கு பிடிக்கல நீ விட்டு போக வேண்டியதானே? ஏன் அந்த பொண்ணை போயிட்டு நீ கத்தியால குத்தி கொலை பண்ற? இப்படி பல கேள்விகள் இருக்கு. ஆனா இருக்கக்கூடிய பசங்க திருந்தவே மாட்டேங்கிறாங்க. வீட்ல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இதெல்லாம் கவனிச்சு பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கவனிக்கணும். ஏற்கனவே அந்த மாணவிக்கு ஒரு வாரமா அந்த பையன் வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கான். இது வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சிருந்தும் பாத்தீங்கன்னா அந்த பையனை வார்ன் பண்ணி விட்டுருக்காங்க. இப்ப என்னாச்சு? அந்த பொண்ணு வரும்போது அந்த பையன் குத்தி கொலை பண்ணிட்டான். வீட்ல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பசங்க என்ன பண்றாங்க, பொண்ணுங்க என்ன பண்றாங்க கவனிக்கணும். கவனிச்சாதான் இது போன்ற சம்பவம் நடக்காம இருந்திருக்கும். இப்படி ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவம் அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்ப புகைப்படம் வீடியோஸ்லாம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு நடந்து வரும்போது ஸ்கூலுக்கு நடந்து வரும்போது அந்த பையன் கத்தியால குத்தி அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கான்.